ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி என்ன தெரியுமா? ஒரு சூப்பரான காரசாரமான டேஸ்டியான கருவாட்டு குழம்பை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இதை முரல் கருவாடுன்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த கருவாட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கருவாடு யூஸ் பண்ணி நிறைய விதமாக குழம்பு பண்ணலாம். நான் எங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய விதங்களில் ஒரு முறையை மட்டும் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நல்லா நான் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 4 முரல் கருவாடு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கடாயில் நான் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 4 வத்தல் மிளகாய் போட்டு நல்லா வறுக்கணும். இந்த மிளகாய் நல்ல குண்டாகி ஸ்லைட் வாசனை வரும், அது வரைக்கும் வறுக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு, நம்ம எடுத்து மாற்றலாம். வறுத்த மிளகாயோட ஃப்ளேவரும் நல்ல மிளகாயோட ஃப்ளேவரும் தான் இந்த கறிக்கு ஹைலைட். மிளகாய் தூள் எடுத்து பச்சையாக அப்படி நம்ம போட்டோன்னா இந்த டேஸ்டெல்லாம் கிடைக்காது. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வாசம் வர்றது வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த பச்சை வாசனை போயிடணும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ எடுத்து மாற்றிடலாம். மசாலா அரைக்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவரை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். நான் வறுத்து வச்சுருந்த மல்லித்தூளையும் வறுத்து வச்சுருந்த வத்தல் மிளகாவையும் அதில் சேர்த்துக்க போகிறேன். மிளகாயை காம்பை கிள்ளிக்கிட்டு சேர்த்துக்க போகிறேன். நான் 3 சின்ன உள்ளியை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு, நல்ல மிளகு சேர்க்குறேன். பச்சையாக தான் சேர்க்கணும். ஃப்ளேவர் கூட்டுறதுக்காக 4 அல்லது 5 கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா தண்ணீர் ஊற்றி மைய அரைச்சி எடுத்துக்கணும். நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாட்டில் அரைச்ச மசாலாவை கொட்ட போகிறேன். கீறி வச்ச பச்சை மிளகாவை அதில் போடுறேன். அம்மா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 25 மில்லி கெட்டியான புளி தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. நான் வாங்கின கருவாட்டை ரொம்ப உப்பு இல்லை, அதனால் மிதமாக கொஞ்சம் குறைவாக உப்பு போட்டுக்கிறேன். இன்னும் தேவைப்பட்டால் கடைசியில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணீர் ஊற்றினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, ஆனால் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா எனக்கு கறி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது தான் கொஞ்சம் பிடிக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விடுறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவாடு நல்லா வெந்தாச்சு, நல்ல வாசனையும் வருது. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.